எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அருமையான டேஸ்ட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய சூப் ரெசிபி. நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸில் செஞ்சுருந்தாலும் கிராமத்து ஸ்டைலில் செய்கிறதுக்கு ஒரு தனி ருசி இருக்கும். அந்த வகையில் எங்கள் ஊர் கிராமத்து ஸ்டைலில் இந்த சூப் ரெசிப்பியை நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அருமையான டேஸ்ட்டில் ஆட்டு நெஞ்செலும்பு ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த சூப் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ ஆட்டு நெஞ்செலும்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை நல்லா இப்போ சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆட்டு நெஞ்செலும்பை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இல்லை 1 டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சமாக தயிர் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு 2 to 3 டைம்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுங்க. தயிர் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தண்ணீர் விட்டு நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுக்கணும். நார்மலாக அலசிட்டு கூட நீங்கள் செய்யலாம். அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் சூப் செஞ்சு முடித்ததும் அதில் எண்ணெய் நிறைய மிதக்கும். அந்த எண்ணெயை கம்மி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து செய்யணும். இப்போ அருமையாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம இதை ஒரு பெரிய குக்கரில் மாற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகும். அதே சமயம் ஒரு 4 விசில்லையே நம்மளுக்கு நெஞ்செலும்பும் நல்லா வெந்துடும். ஃபஸ்ட்டில் நம்ம நெஞ்செலும்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்னலாம் சேர்த்து வேக வைக்கணுங்கிறத பார்க்கலாம். 1:2ங்கிற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நான் இந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்தாச்சு. அடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 3 தக்காளி பழம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேர்த்துருக்க பச்சை மிளகாய் காரம் ரொம்ப இருக்காது. அந்த பச்சை மிளகாவோட வாசத்துக்காக தான் நான் அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சின்ன பச்சை மிளகாய் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். குயிக்காக வேகிறதுக்காக இஞ்சி சேர்க்கணும். இஞ்சி நம்ம அரைச்சி தான் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு கூட போடலாம். பூண்டும் அதே மாதிரி சேர்த்துக்கலாம். சம அளவு சேர்த்துக்கணும். இதோட 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் இல்லாட்டி 4 விசில் வர்ற வரைக்கும் வேக வைக்கணும். ஒரு 4 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி, அதில் ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம 2 ஸ்பூன் அளவு தான் சேர்க்க போகிறோம். மீதம் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தாளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு சின்ன தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். வாசத்துக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம், கசகசா கறிப்பட்டை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் தாளிக்கையில் யூஸ் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். கொத்தமல்லியை ஃபைனலாக தான் நம்ம ஆட் பண்ணுவோம். உங்கள்கிட்ட கரம் மசாலா பவுடர் இருந்ததுன்னா அதை 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இல்லைங்கிறவங்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த அன்னாசி மொக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். நான் பிளேட்டில் வச்சுருக்கலாம், அந்த அளவு எடுத்து வச்சுக்கிட்டா போதும். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ஃபார்மில் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இந்த மசாலா பவுடர் எல்லாமே நாங்கள் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா பவுடர். நான் எல்லாத்துலேயும் சம அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஒரு மசாலா பேஸ்ட் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் உள்ள மட்டன் நல்லா வெந்துருச்சு.
ஒரு விசில் வர ஆரம்பிச்சிருச்சு, 2வது விசில் வந்துருச்சு. அடுத்து 4 விசில் இது மாதிரி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இந்த குக்கரை ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மட்டன் போன்ஸ் எல்லாம் வந்து நல்லா வெந்துட்டு எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக இருப்பாருங்க. இப்போ அந்த தக்காளி பச்சை மிளகாலாம் அப்படி லைட்டாக அப்படி கலர்னாவே நம்மளுக்கு மசிஞ்சிரும். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நெஞ்செலும்போட அளவு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க பாதியை எடுத்து கறி கூட செஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட சூப்பாக கூட செஞ்சுக்கலாம். மட்டன் வெந்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும், நல்லா வெந்திருக்கணும். மேக்ஸிமம் 5 to 6 விசில்லே வந்து நல்லா வெந்துடும். அப்படி வேகலைன்னா இன்னும் 2 விசில் கூட வச்சுக்கலாம். இது ஸ்டெப் 1 வந்து முடிஞ்சிச்சு. அதாவது நெஞ்செலும்பு வந்து நல்லா வேக வச்சு ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருவோம். நெஞ்செலும்பு நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பாதி எலும்பை எடுத்து குழம்பு வச்சுக்கலாம், நெஞ்செலும்பு குழம்பு வச்சுக்கலாம், இல்லை நெஞ்செலும்பு வறுவல் கூட வறுத்துக்கலாம். மீதம் இருக்கிற இந்த எலும்பு வேக வச்ச தண்ணியை வச்சு நீங்கள் சூப் மாதிரி செஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த ரெசிபீஸில் வந்து நம்ம வந்து நெஞ்செலும்பு குழம்பு எப்படி வைக்கிறது, நெஞ்செலும்பு வறுவல் எப்படி வறுக்கிறது, மட்டன் ரசம் எப்படி வைக்கிறது இதெல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இந்த எலும்பெல்லாம் போட்டு நம்ம நெஞ்செலும்பு சூப் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கிங் பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கணும். நெஞ்செலும்பு சூப் செய்கிறதுக்கு மட்டும் நம்ம நிறைய ஆயில் சேர்த்து தாளிக்கக்கூடாது. அடுத்ததாக கசகசா கறிப்பட்டை, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் 1, கிராம்பு 2, மிளகு இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்பைசஸோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக வாசத்துக்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் லேசாக வதக்கி விட்டுக்கணும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணணும். வெங்காயம் லேசாக வதங்கினா போதும். பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக மட்டன் ரெசிபி எல்லாத்துக்கும் நம்ம இந்த மாதிரி வதங்கினதும் பச்சை மிளகாவை கீறி போட்டு நம்ம வதக்கணுன்னா இன்னும் ருசியாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். பச்சை மிளகாய் கொத்தமல்லி சேர்த்து அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே நான் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறதுனால தனியாக வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விடணும். ஏன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை கிளறணும். நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றலைங்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக அடி பிடிச்சிரும். அதனால நம்ம அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும். நார்மலாக இஞ்சியும் பூண்டும் மட்டும் போட்டு வதக்கையில் ஒரு டேஸ்ட் வரும். அதோடு நம்ம கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சிட்டு ஆட் பண்ணோன்னா அது ஒரு தனி ருசியாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வதங்கினதும் நம்ம அடுத்ததாக மசாலா பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ண போகிறோம். இதை ரொம்ப நேரம் கிளறணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டு கூட நீங்கள் அடுத்ததாக நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மசாலா எல்லாமே ஹோம்மேட் மசாலா தான், எந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங்கும் ஆட் பண்ணாத மசாலா. மல்லித்தூள், மிளகாய்த்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி வச்சுருக்கிறேன். அந்த மசாலாவை தான் இதில் இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மசாலா விழுதை போட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கிளறணும். ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இது வதக்கையிலே ஆயிலே இல்லாமல் வதக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் ஆயில் எதுவும் சேர்த்துட வேண்டாம். இது ஓரளவுக்கு லேசாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்ததும் ஓரளவுக்கு கொஞ்சம் மசாலாலாம் இலகி வரும். தக்காளி லேசாக வதங்கினதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ஆட்டு நெஞ்சு எலும்புகளையும் அந்த சூப்பையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். நிறைய எலும்புகள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதில் பாதியை எடுத்து நீங்கள் வந்து நெஞ்செலும்பு கறி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற நெஞ்செலும்பையும் அந்த சூப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சால்ட் ஆட் பண்ணணும். இந்த எலும்புகளெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம
மட்டன் எலும்பு வேக வைக்கையிலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம மட்டன் நெஞ்செலும்பு வேக வைக்கல எவ்வளோ தண்ணி ஊற்றுனோமோ அந்த அளவு தண்ணி கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெஞ்செலும்பு சூப்போட பெனிஃபிட்ஸும் இந்த நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறதும் விரிவாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதியிருக்கிறேன். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உப்பு அதிகமாகிட்டால் கூட நீங்கள் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரெண்டும் இருந்ததுன்னா கட் பண்ணி போட்டு கொதிக்க வைங்க. எல்லாம் பேலன்ஸ் ஆயிரும். சாப்பிட்றதுக்கும் ருசியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த சூப் ரெசிப்பியை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஒரு பாதி அளவு எலும்புச்சம்பழத்தை கட் பண்ணி அந்த ஜூஸை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன எலும்புச்சம்பழம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெஞ்செலும்பு சூப் நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் வாசத்துக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். அருமையான சுவையில் ஆட்டு நெஞ்செலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் சூப்பை வந்து நம்ம ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடையில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.